திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி 2011ஆம் ஆண்டில் வளசரவாக்கம் போலீசில் புகார் கொடுத்திருந்தார். நடிகை விஜயலட்சுமி புகாரின் பேரில் சீமான் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிப்ரவரி 19இல் தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். அன்றைய தினமே விசாரித்து அன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி 2011இல் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி ஹைகோர்ட்டில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெற விஜயலட்சுமி ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை. நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்திய தண்டனை சட்ட பிரிவு 376 பிரிவில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் முகிலன் தன்னுடைய வாதத்தை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.